சின்ன மருமகள் சீரியல் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இப்ப வரப்போற வாரத்துல சின்ன மருமகள்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போமா? சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். தமிழ்ச்செல்விக்கு கால்ல அடிபட்டிருக்கு. ஆனா முக்கியமான பரீட்சை அத எழுதியே ஆகணும். நம்ம கட்சி தலைவரோட மனைவி வந்து நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட மருமகள கண்டிப்பா காலேஜுக்கு கூட்டிட்டு போய் பரீட்சை எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. குடும்பத்துல எல்லாரும் கூட்டிட்டு போய் மருமகள பரீட்சை எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதால, இப்ப ராஜாங்கம் அன்னைக்கு காலையில தமிழ்ச்செல்விக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, வீட்ல இருக்க எல்லாரையும் நம்ம தாமரை உட்பட எல்லாரையுமே சாவித்திரி மொத்த வீடும் கிளம்பி கொண்டு போய் பரீட்சையில வந்து மருமகள எழுத வச்சுட்டு வரோம் அப்படிங்கிற மாரி கிளம்ப சொல்லி ரெடி ஆயிட்டு இருக்காரு. பட் சாவித்திரிக்கு, தாமரைக்கெல்லாம் செம்ம கடுப்பா தான் இருக்கு. ஆனா சன்னாசி இல்ல இல்ல அண்ணன் வந்து கட்சி தலைவரோட மனைவி சொல்ற பேச்ச வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அதுதான் கட்சிக்கு நாளைக்கு அண்ணனோட பதவிக்கு எல்லாத்துக்குமே நல்லதா இருக்கும். அதனால இந்த விஷயத்துல அண்ணன்ட்ட எந்த விதமான சாக்கு போக்கும் நம்மளால சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால சாவித்திரி, தாமரை 2 பேருமே கண்டிப்பா ரெடியா இருக்கீங்க. தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுதுறதுக்கு கூட்டு போறப்ப, நம்பளும் கூட போறோம். இதுதான் சொல்லிட்டேன். வேற எதுவும் கைய மேல பேசிட்டு இருக்கக்கூடாது. சரியா? ரெடி ஆயிரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. சாவித்திரிக்கும், தாமரைக்கும் செம்ம எரிச்சலா இருக்கு. கடைசியில இவ பரீட்சை எழுதுறதுக்குலாம் நம்ம கூட போற மாரி ஒரு விதி வந்துருச்சே! அப்படின்னு சொல்லி 2 பேரும் செமையா எரிச்சலாவும், நொந்து போயும் தான் இருக்காங்க. இந்த பக்கமா நம்ப அப்பத்தா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா, இந்த கட்சி தலைவர் அவங்க ஒய்ஃப் வந்து இந்த அளவுக்கு தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறத பார்த்தோன்னே, நம்ப அப்பத்தாக்கு வந்து ஒரு பெரிய தெம்பாயிருச்சு. சரி இவங்களையும் யூஸ் பண்ணி இவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்தும் வச்சிரணும். கண்டிப்பா அடுத்த முறை அவங்கள பார்க்குறப்ப, நம்ம அதுக்கான திட்டத்த பிளான் பண்ணி அதுக்கேத்த மாரி சொல்லிறணும். சும்மாவா ராஜாங்கத்திலேருந்து சாவித்திரி, தாமரை வரைக்கும் அத்தன பேருமே கிளம்பி இப்ப கூட வராங்க அப்படின்னா, அதுக்கு அந்த அம்மா ஒரு பேச்சு தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்களும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவுட் ஹவுஸ்ல அதாவது நம்ம தமிழ்ச்செல்வியும், சேதுவும் தங்கியிருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சேதுவும் ரெடி ஆயிட்டு இருக்காப்ல. அப்ப வந்து தமிழ்ச்செல்விட்ட, "இங்க பாரு கட்சி தலைவரோட அந்த அம்மா, வீட்டுக்காரம்மா அவங்க சொன்னாங்கங்கிற மரியாதைக்காக தான், இப்ப மொத்த குடும்பமும் கிளம்பி உன்னைய பரீட்சை எழுத கூட்டிட்டு போறோம். அவ்வளதானே தவிர்த்து, நீ பாட்டுக்கு மனசுக்குள்ள எதையாவது கனவு கண்டு வளர்த்துக்கிட்டு இருக்காத. புரியுதா?" அப்படின்னு சொல்றாங்க. சேது நம்ம தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, அதுக்கு தமிழ்ச்செல்வி வந்து, "எனக்கும் எல்லாம் புரியுது. நான் எந்த பகல் கனவும் கண்டுட்டுல. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு. எனக்கு பரீட்சை எழுதுறது தான் முக்கியம்." அப்படிங்கிற மாரி அவங்களும் சொல்றாங்க. "புரிஞ்சா ரொம்ப சந்தோஷம்." அப்படின்ட்டுன்னு எல்லாருமே கிளம்புறதுக்காக இங்க வராங்க. ஒரு வழியா எல்லாரும் கார்ல கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு அங்க காலேஜுக்குமே போறாங்க. தமிழ்ச்செல்வியால நடந்து வர முடியல அப்படிங்கிறதால, வீல் சேர்ல அவங்கள கொண்டு வந்து கார்ல ஏத்திட்டு, திரும்ப காலேஜ்லயுமே அவங்க கார்லேருந்து இறங்குன உடனே, வீல் சேர்ல இறங்கி அவங்கள எக்ஸாம் ஹாலுக்கு சேது கூட்டிட்டு போறாப்ல. இப்ப அதாவது நம்ம ராஜாங்கமும் வந்ததால, அங்க கொஞ்சம் பத்திரிகையாளர்கள்லாம் ஏற்கனவே இருக்காங்க. அவங்க வந்து ராஜாங்கம் தன் குடும்பத்தோட வந்து தன்னுடைய மருமகள இப்படி வீல் சேர்ல இறக்கிட்டு போறத பார்த்த உடனே, அப்படியே ராஜாங்கத்துக்கிட்ட 2, 3 கேள்வியெல்லாம் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள்லாம். இவர் அதுக்கு வந்து முதல்ல கட்சி சார்பா அதுக்கேத்த மாரி பதில்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள சேது வந்து தமிழ்ச்செல்விய எக்ஸாம் ஹால்ல விடுறதுக்காக அங்க உள்ள போயிட்டாங்க. இந்த பக்கம் சன்னாசி, ராஜாங்கம், நம்ம அப்பத்தா எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப சந்தோஷப்படுறது யாருன்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் நம்ம அப்பத்தா தான். பரவால்ல இந்த பிள்ளை எப்படியோ பரீட்சை எழுதிருச்சே! இது நெனச்ச மாரியே டாக்டர் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு, அதே மாரி நம்ம சேதுவையும், இவளையும் சேர்த்து வச்சிரணும். அதுதான் இந்த குடும்பத்துக்கே பெரிய பெருமைய கொண்டு வந்து சேர்க்கும். அப்படின்லாம் சொல்லி அவங்க மனசார ரொம்ப சந்தோஷமா, அதாவது நம்ம கட்சி தலைவரோட ஒய்ஃப தான் வந்து மனசுல நெனத்தி ரொம்ப வாழ்த்திட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஒரு சொல்லு போயிருச்சு. இப்ப பாரு மொத்த குடும்பமும் இத கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாரி அவங்க கிட்ட இவங்களுடைய விவாகரத்து பிரச்சனையும் எடுத்து சொல்லி, இவங்கள சேர்த்து வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து திட்டம் தீட்டிட்டு இருக்கிறாங்க. பாட்டி திட்டம் தீட்டினதாலயோ என்னமோ, அங்க திடீர்னு பார்த்தா பரபரப்பா நெறைய கார் வந்து நிக்கிற மாரி இருக்கு. ராஜாங்கமும், சனாசியும் கூட "யார்ரா தம்பி? யார் வரா? அமைச்சரோ இல்ல வேற யாராவது வராங்களோ?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. "தெரியலைங்க ஐயா, இத்தன கார் வருது அண்ணா. நீங்க சொல்ற மாரி தான் யாரோ வராங்க போல" அப்படின்னு சொல்லி, அ அங்கருந்து எல்லாருமே ரொம்ப ஆர்வமா யார் கார்லருந்து இறங்க போறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா, பார்த்தா நம்ம கட்சி தலைவரோட ஒய்ஃப் தான் கார்லருந்து இறங்குறாங்க. பார்த்த இவங்க எல்லாருக்குமே வந்து, "பாரு இந்த அம்மா வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாரி இருக்கு.
அப்ப ராஜாங்கம், சன்னாசியாருமே மரியாதை நிமித்தமா பக்கத்துல போயிட்டு, வாங்கம்மா எப்படி இருக்கீங்க? என்னம்மா இந்த பக்கம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, நீங்க எங்கேயோ ஊருக்கு போறதா சொல்லியிருக்காங்களேன்னா?" "ஆமாம்மா, நான் கிளம்பிட்டேன். அங்க கொஞ்சம் வேலை முடிஞ்சிருச்சு. இங்க ஒரு வேலை விஷயமா வந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தப்ப தான் எனக்கு தமிழ்ச்செல்விக்கு பரீட்சை தேதி ஞாபகம் வந்துச்சு. காலேஜ் இங்க பக்கத்துல தானே இருக்கு. நானும் உங்க எல்லார்ட்டயும் அவள கண்டிப்பா பரீட்சை எழுத கூட்டிட்டு வந்து அவள பரீட்சை எழுத வச்சிரணும். இது ரொம்ப முக்கியமான பரீட்சைன்னு சொல்லியிருந்தேன். சரி, அவ பரீட்சை எழுத வந்துட்டாளா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு உடனே ராஜாங்கமும், சன்னாசியும் வந்து, "என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க சும்மா இருப்போமா? இங்க பாருங்க, எங்க மொத்த குடும்பமும் கிளம்பி வந்திருக்கோம். 2 கார்ல கிளம்பி வந்திருக்கோம் என் மருமகள பரீட்சை எழுத வைக்கிறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பரவால்ல. உங்க வீட்டு மருமக மேல நீங்க இவ்ளோ அக்கறையா இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷத்த குடுக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம அப்பத்தா வந்துட்டு கச்சித்தோட மனைவி வந்து பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. "என்னம்மா நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லா இருக்கேம்மா. ஏம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க பார்த்த உடனே, "அப்படியா? என்ன பேசணும் சொல்லுங்க. இதோ இங்க வாங்கம்மா, கொஞ்சம் தனியா பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "எம்மா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா. நீ ஒரு வார்த்தை சொன்னதால, இதோ என் மருமகள இங்க பாருங்க, அதுவும் நடக்க விட கூட இல்லம்மா. வீல் சேர்ல உட்கார வச்சு பரீட்சை ஹால் வரைக்கும் எங்க சேர்த்து கூட்டு போயிருக்காப்ல. ஆனா, இதெல்லாம் நடக்குமான்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பரவால்லம்மா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ பரீட்சை எழுதுறது" அப்படின்னு சொல்றாங்க. அட, இதுல என்னம்மா இருக்கு? உங்க வீட்டு மருமகள பரீட்சை எழுதுறதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நாளைக்கு அவ டாக்டர் ஆயிட்டா, உங்க வீட்டுக்கு எவ்ளோ பெரிய பெருமை. நெனச்சு பாருங்க. இந்த மாரி படிப்பறிவு பெருசா இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து உங்க மருமக டாக்டரே ஆயிருக்கா அப்படின்னா, அது உங்க வீட்டுக்கு பெரிய பெருமை இல்லையா? அப்படின்னு சொல்றாங்க. வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்படின்ட்டு அப்படியே லைட்டா டல் ஆகுறாங்க. "ஏம்மா? என்ன விஷயம்? சொல்லுங்க என்ட்ட" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்ப வந்து அப்பத்தா உடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. எனக்கு கூட பெரிய பெருமை. ரொம்ப நல்லா அந்த பொண்ணு வரட்டும். எங்க சேது கூட சும்மா சொல்லக்கூடாதும்மா. எல்லா விஷயத்துலயும் ரொம்ப விவரமா இருப்பாப்ல. அதுதான் தெரியுமே. சொல்லுங்கம்மா. 2 பேருமே ரொம்ப திறமையானவங்க தான்." "அதாம்மா." "அட சொல்லுங்கம்மா." "அவங்க 2 பேரும் விவாகரத்துக்கு கேட்டிருக்காங்கம்மா." அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கச்சிதரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. "என்னது விவாகரத்தா? என்ன இவ்ளோ சின்ன வயசுல? என்ன பிரச்சனை இப்ப அவங்களுக்கு? நான் ரொம்ப சந்தோஷமா தானே ஒய்ஃப கூட்டு வந்திருக்காப்லன்னு நெனச்சுட்டு இருக்கேன்." "அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா ஒரு சிலர் சூழ்நிலை இந்த மாரியெல்லாம் அவன முடிவெடுக்க வச்சுருச்சு. கோர்ட்டுக்கு கூட போய் எல்லாம் பேசிட்டாங்கம்மா. கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்ப அந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்காங்கம்மா. எத்தன நாள் வாழ சொன்னாங்களோ வாழ்ந்துட்டு, போயிட்டு ஒரு கணக்க காமிச்சுட்டு, எங்களுக்கு இப்பவும் ஒத்து வரலன்னு சொல்லி பிரிஞ்சிரலான்னு தான் முடிவு பண்ணி வச்சிருக்காங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம்." "என்னம்மா? சொல்லுங்க." அதாவது அப்படின்னு சுத்தி முத்தி எல்லாரையும் பார்க்குறாங்க. "ஏம்மா?" "இல்லம்மா, இந்த விஷயம் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லப் போறது வேற யாருக்குமே தெரியாது. அதனால தான்." "சரி வாங்க" அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போறாங்க. "இப்ப சொல்லுங்கம்மா, தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்குமா?" "ஓ! அப்படியா?" "ஆமாம்மா. அது ஓரளவுக்கு ஓகே தான். ஆனா, இவங்க எல்லாரும் நெனச்சிட்டு இருக்க மாரி, அவ வயித்துல ஒரு குழந்தை மட்டும் இல்ல. அப்புறம்?" "அவளுக்கு 2 குழந்தைங்கம்மா. இந்த விஷயத்த நான் தான் இன்னும் ரகசியமாவே வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு நல்ல தருணத்துல இந்த விஷயத்தையும் சொல்லி, எதுக்காகவும் இவங்க பிரியக்கூடாது. இவங்க காலங்காலத்துக்கு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன்ம்மா. அதுலயும் நீங்க கொஞ்சம் கருணை வச்சீங்கன்னா, அது கண்டிப்பா நடந்துரும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு பாட்டிம்மா சொல்லி முடிச்ச உடனே, கச்சித்தலோட ஒய்ஃபு, "என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? அவங்க பிரியவே கூடாது. இன்னும் குழந்தைங்கலாம் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், எப்படி அவங்கள பிரியறதுக்கு நம்பலாம் விடுவோம்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு, நான் என்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்பத்தாக்கு செம குஷியாயிருது. "இது போதும்மா. உங்களால கண்டிப்பா இத நடத்த முடியும். எனக்கு பெரிய தெம்பு வந்துருச்சும்மா" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்த கட்சி தலைவர் அம்மா, நம்ம ராஜாங்கம், சன்னாசி இவங்கலாம் நின்னுட்டுருக்க அந்த இடத்துக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. வாங்கம்மா, வாங்கம்மா.
சொல்லுங்க என்ன விஷயம்? அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஊருக்கு எங்கேயாவது கிளம்பணுங்களா? அப்படின்லாம் சொல்லி கேட்டுருக்காங்க. ஆமாம்மா, நான் அடுத்து ஊருக்கு கிளம்ப வேண்டியிருக்கு. எனக்கும் அடுத்தடுத்து வேலைகள் சரியா இருக்கு இல்லையா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்கம்மா, அப்ப நீங்க கிளம்புறீங்களா? நாங்களும் உத்தரவு வாங்கிக்கிறோம். நாங்க இருந்து பரீட்சை முடிச்சதுக்கு அப்புறம் எங்க பிள்ளைய கூட்டிட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல எனக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சன்னாசி வேற ரொம்ப பில்டப்பா, சொல்லுங்கம்மா என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் செஞ்சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த நம்பிக்கையில தான் நானும் சொல்றேன். என் பேர்லயும் சரி, இந்த கட்சி பேர்லயும் சரி, உங்களுக்கு இருக்க மரியாதை, நான் உங்க மேல வச்சிருக்க மரியாதை, அதாவது அமைச்சர் ராஜாங்கம், அவங்க குடும்பம் இதெல்லாம் அது மேல இருக்க அக்கறையிலயும் சேர்த்து தான் நான் இப்ப பேச போறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொன்ன உடனே, ஆ அமைச்சரே உங்க பையன் வாழ்க்கை அதாவது ஏதோ கொஞ்சம் பிரச்சனையாலாம் போயிட்டுருக்கு. எனக்கு அத பத்தி ரொம்ப முழுசா தெரியல அப்டின்னாலும், உங்க மருமக தமிழ்ச்செல்விக்கும், உங்க பையனுக்கும் விவாகரத்து நடக்க போது. அதுக்கான ஒரு ட்ரையல் டேஸ்ல தான் அவங்க இருக்காங்க அப்டிங்கிற மாரி நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் உங்க மருமக முழுகாம வேற இருக்காங்களாமே! இந்த சமயத்துல இந்த மாரி முடிவெல்லாம் முதல்ல எடுக்கவே கூடாது. இன்னொன்னு அந்த பொண்ணுக்கு இப்ப கால்ல அடிபட்டுருக்கு. சேது உனக்கும் உன் ஒய்ஃப்க்கும் என்ன பிரச்சனை? அதுல என்ன ஏதுன்னுலாம் எனக்கு தெரியலப்பா. ஆனா, இருந்தாலும் நான் இப்ப சொல்ற விஷயத்த நல்லபடியா கேளு. அந்த பொண்ணு நல்லா படிக்கிறா. நல்ல லட்சியத்தோட இருக்கா. உனக்கும் எந்த வகையிலயும் எந்த குறைச்சலும் கிடையாது. பேசாம இந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் மறந்துட்டு, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். உங்களுக்கு பொறக்க போற குழந்தை உங்க பொறுப்புப்பா. அது உங்க ரத்தம் தானே! அது எப்படி நீ இப்படி உதாசீனப்படுத்த முடியும்? 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல அம்மா, அப்பாவா இருந்து அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்த குடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு மட்டும் இல்ல. உன் வீட்ல இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் கூட இதுதான் ஆசையா இருக்கும். ஆனா, எலா ரத்தம் ஏதோ முன்ன பின்ன சண்டை போட்டுட்டு கோர்ட்டு வாசல் வரைக்கும் போய் இப்ப நின்றுருக்கீங்க பார்த்தீங்களா? இது பெரிய தப்பு சேது. நான் தமிழ்ச்செல்விகிட்டயுமே சொல்றேன். எந்த கோவமா இருந்தாலும் அத ஒதுக்கி வச்சுட்டு, குழந்தையோட எதிர்காலம், அவங்களோட எதிர்காலம், உன்னோட எதிர்காலம் இது 3மே சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்றது தான் ரொம்ப முக்கியம். இததான் நான் வலியுறுத்தணும்னு நெனைக்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொன்னேங்கிறதுக்காக, இப்படி மொத்த குடும்பமும் கிளம்பி இன்னைக்கு வந்து அந்த பொண்ண பரீட்சை எழுதுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அடுத்து வரப்போற பரீட்சைக்கு இதே மாரி கூட்டிட்டு வந்து நல்லபடியா எழுத வச்சுருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கூடவே இப்ப நான் சொல்றேன் பார்த்தீங்களா, இந்த முடிவ பத்தியும் சிந்திச்சு, சேதுவும் தமிழ்ச்செல்வியும் என்னைக்குமே பிரியாம ஒரு நல்ல தம்பதியரா வாழ்ந்து, பொறக்க போற குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்த குடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்ட ஈஸ்வரி, சாவித்ரி, தாமரை 3 பேத்துக்கும் செம்ம எரிச்சல் ஆகுது. இந்த அம்மா என்னடான்னா பரீட்சை எழுதி வைக்குதுன்னு பார்த்தா, இப்ப பெருசா பிளான் பண்ணி இந்த அளவுக்கு பேசுது. நம்ம பிளான் எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கிருச்சே ஒத்த பேச்சுல அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பாவும், டென்ஷனாவும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் நம்ம கட்சி தலைவரோட மனைவி வந்து விடுறதாவே இல்ல. அவங்க ஏற்கனவே ஆரம்பிச்சு வச்சிருக்கிற இந்த விவாகரத்து கேஸ பத்தியெல்லாம் நான் என் சைடு ஒரு வக்கீல் வச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ப்ராப்பரா என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். சேதுவும், தமிழ்ச்செல்வியும் இனி உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணி அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கணும். என்ன அமைச்சரே, நான் சொல்றது உங்க குடும்ப நல்லதுக்கு தானே! நீங்களும் இது எதா அபிப்பிராயப்படுவீங்கன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே, ராஜாங்கத்துக்கு என்ன சொல்றதுன்னு டக்குன்னு தெரியல. தங்கிட்ட இப்படி கேட்பாங்கன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால சட்டுன்னு அப்புறம் யோசிச்சு, கரெக்ட்டு தாம்மா. நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பா இருக்குமா? இந்த காலத்துல எல்லா பிள்ளைங்களும் இப்படிதான். வெடுக்கு வெடுக்குன்ட்டு நீ ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி, டிவோர்ஸ் அப்படி இப்படின்லாம் சொல்லிர்றாங்க. சரிதாம்மா, அவங்க சேர்ந்து வாழணும். குழந்தைக்கு எதிர்காலம் நல்லபடியா இருக்கணும். இதெல்லாம் எங்களுக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரேடியா பேசுறப்ப, சனாசி எல்லாருக்குமே அந்த சூழ்நிலையில வேற என்ன பேசுறதுன்ட்டுன்னு ஒண்ணும் தெரியல. இந்த பேசி முடிச்ச உடனே நம்ப கச்சித்தலோட ஒய்ஃப் வந்து அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து இப்ப இவங்க ஏற்கனவே சொன்னதால பெருசா லாக் ஆயிட்டு வேற எதுவும் பண்ண முடியாம, நல்லபடியா இப்ப நம்ப தமிழ்ச்செல்வியும், சேதுவும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்களா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சின்ன மருமகள் நேயர்கள் எல்லாருக்குமே திரும்பவும் வணக்கம். கதை பிடிச்சிருந்தா மறக்காம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.